ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى، وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى، وما يغني عنه ماله إذا تردى. وقال أيضا: سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق. صدق الله العلي العظيم. وعن أبي هريرة رضي الله عنه قال: جاء رجل إلى رسول الله صلى الله عليه وسلم فسأل: أي الصدقة أعظم أجرا يا رسول الله؟ قال صلى الله عليه وسلم: أن تصدق وأنت صحيح شحيح تخشى الفقر وتأمل الغنى، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் எம் அனைவர்களையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற எங்கள் அனைவர்களது எல்லாவிதமான தேவைகளையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுகின்ற ஒரே நேரத்திலே இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தன்னுடைய அறிவிலே அடக்கி ஆளுகின்ற வல்லமை மிக்க அல்லாஹ் ஒருவனுக்கே அந்த புகழ் அனைத்தும் உண்டாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் சத்திய திரு தூதர் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உயர்ந்த சிறந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி உயர்தரமான சுவனத்தை சென்றடைந்த ஒட்டுமொத்தமான சஹாபா பெருமக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரையில் வரக்கூடிய அத்தனை முஃமின்கள் ஆண் பெண் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவினது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாகிய அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் என்ற நல்ல நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எதையெல்லாம் எம்மை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அத்தனை அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், எதையெல்லாம் விலகி கொள்ள வேண்டும் என்று எம்மை தடுத்திருக்கின்றானோ அந்த விலக்கப்பட்ட பாவமான ஹராமான எல்லா விடயங்களை விட்டும் முற்றாக தவிர்ந்து அவனை அஞ்சி பயந்து வாழுமாறு முதற்கண் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ், எல்லோரும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்வது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகளை அகற்றும், கவலைகளை அது இல்லாமலாக்கும்,
இழப்புக்களை மீளப்பெற காரணமாக அமையும் ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையும் சமூக இணைப்பான வாழ்க்கைகளையும் எங்களுக்கு அது ஈடேற்றமாக பெற்றுத் தருகின்ற ஒரு மாபெரும் மருந்துதான், வாழ்க்கை திட்டம்தான் இந்த உம்மத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் சிறார்களும் வாலிபர்களும் யுவதிகளும் என்று பாகுபாடின்றி அல்லாஹுவை பயந்து நடப்பதாகும். ஆகவே அந்த இறையச்சமுள்ள கூட்டத்திலே வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோருமே கடந்த பல வாரங்களாக நாம் பேசுவதென்றாலும் அல்லது இன்னொருவர் பேச கேட்பதென்றாலும் அது நாங்கள் சென்ற வாரங்களிலே கண்ணூடாக நாங்கள் கண்டறிந்த அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அனர்த்தத்தின் தாக்கம் பற்றிய செய்திகளேதான். உண்மையில் இத்தகைய விடயங்கள் நமது உள்ளத்திலே ஆழமான ஒரு மார்க்க பற்றையும் அல்லாஹ்வினுடைய தொடர்புகளையும் அது இறுக்கமாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவனுடைய ஏற்பாட்டின்படியே உலகத்தின் அனைத்து நிகழ்வுகளையும் நடாத்தி கொண்டிருக்கின்றான். ஒரு உண்மை செய்தி என்னவென்றால், அது உலகமே அறிய வேண்டிய செய்திதான், இயற்கை என்பது கிடையாது. இயற்கை அனர்த்தம் என்றுதான் நாம் எல்லோரும் பேசிக்கொள்கின்றோம். ஆனால் இந்த உலகம் இயற்கையானது அல்ல. இந்த உலகத்தில் எதுவுமே அது இயற்கையாக நடப்பது கிடையாது. வானத்தை, பூமியை, 6 கடல்களை, இடைப்பட்ட அனைத்து பிரபஞ்ச அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் அவன் எப்பொழுதோ எதை நாடுகின்றானோ அவனுடைய நாட்டத்தின்படி அது ஒரு மழையாக, அது ஒரு சூறாவளியாக, அது ஒரு சுனாமியாக, அது ஒரு பூமி அனர்த்தமாக, நடுக்கமாக அல்லது மண் சரிவாக என்று என்னென்னவெல்லாம் நாங்கள் கண்டறிந்தோமோ அத்தனையுமே அந்த ரப்பினுடைய ஏற்பாட்டின்படியே நடந்தேறியது. அது நடக்க இருப்பதெல்லாம் அவனுடைய ஏற்பாட்டின்படியே என்ற நம்பிக்கையை, அல் அகீதத்து ஸஹீஹா, உண்மையான அந்த கொள்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றே ஆக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் தன்னுடைய கையிலே ஒரு வளையம் அல்லது ஒரு பந்து அல்லது ஒரு பம்பரம் என்று நாம் சொல்வது போன்று அதை வானை நோக்கி அவர் எறிகிறார், வீசுகிறார். அந்த பந்து அல்லது அந்த பம்பரம் வானத்தில் ஒரு உயரத்தை சென்றடைகின்ற வேளையிலே அது கீழே விழுந்து விடாமல் ஆகாயத்திலே அது சுற்றி கொண்டே இருக்கிறது என்றால், அந்த எறிந்தவர், அதை கண்டவர்கள், அதை காண வருபவர்கள் எவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். சுபஹானல்லாஹ். இதற்கிடையிலே அது ஒரு சிறிய பம்பரம், ஒரு வளையம், வீசியது ஒரு மனிதர். ஆனால் ஆச்சரியத்தக்க நிலையிலே அது கீழே விழாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. உலகமே அதிசயமாக பார்க்க ஆரம்பிக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த வளையம் என்ன? இது அனைத்தை காட்டிலும் மடங்கான அல்லாஹ்வினுடைய படைப்பு தான் இந்த 7 வானங்களும் 7 பூமிகளும். அந்த வானத்திலே அல்லாஹு தஆலா கோள்களை, சூரிய சந்திரனை படைத்து அவைகளெல்லாம் ஒன்றோடொன்று மோதிவிடாமல் சுற்றி கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ். ஒரு கணம் ஈமானுடைய பார்வையோடு நாம் பார்க்க ஆரம்பித்தால் என்ன ஆச்சரியம்! இந்த ஒரு சிறிய மின்விசிறியே அது ஒரு கொழுக்கில் கொழுகப்பட்டு தான் தாங்கி நிற்கிறது. இந்த சிறிய ஒரு கட்டிடம் அது ஒரு பலமான பாரமான தூண்களில் அமைக்கப்பட்டு கீழே விழாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த வானம் விழுந்து விடாமல், இந்த சூரியன் விழுந்து விடாமல், இந்த கோள்கள் எல்லாம் அவை ஒன்றோடொன்று சுற்றி வருகின்ற அந்த நேரத்திலே
எதுவுமே அது விழுந்து விடாமல் நிற்கிறது. இது என்ன ஆச்சரியம்! சுபஹானல்லாஹ். இது இயற்கையாக நடக்குமா? இது மறுபுலம் என்ன? இது மறைந்திருக்கும் சக்தி என்ன என்று உண்மையில் ஒரு மனிதன் உண்மையாகவே சிந்திக்கின்ற பொழுது அவன் ஈமான் உள்ளவனாக மாறிவிடுவான். அவனுடைய உணர்வுகள் அல்லாஹ் ஒருவனின் பக்கம், இதன் பின்னால் ஒரு மறைவான சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வான். அன்புக்குரியவர்களே, கடந்த அந்த வெள்ள அனர்த்தம் என்பது வடகிழக்கை நோக்கியதாக வர இருக்கிறது என்பதுதான் செய்தியாக காணப்பட்டது. ஆனால் அது மத்திய மாகாணங்களை, அது சார்ந்த இடங்களை நோக்கி அந்த காற்றும் அது போன்ற ஒரு வெள்ள பிரளயமும் மாற்றப்பட்டதை நாங்கள் உணர்கின்றோம். அங்கு நடந்த சம்பவம் நடந்த இடங்களை நாம் சென்று உற்று நோக்குகின்ற வேளையில் அங்குள்ளவர்களோடு கலந்துரையாடுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற, அவர்கள் பேசுகின்ற அதிசயமிக்க விடயம் என்ன சொல்கிறார்கள்? வாழ்க்கையிலே கண்டறியாத, வாழ்க்கையிலே இப்படி ஒரு காட்சியை காணாத ஒரு வெள்ளத்தையும் அனர்த்தத்தையும் ஒரு சூறாவளி காற்றையும் நாங்கள் கண்டோம். அவர்கள் என்ன, நாம் எல்லோருமே கண்டிருக்கின்றோம். அந்த காற்று, அந்த மழை, அந்த வெள்ளம் பாரிய ஒரு சத்தத்தோடு வெளியானது. பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு விதமான வித்தியாசமான அபாயகரமான சத்தத்தோடு வெளியானது. ஒரு திசையை நோக்கி வந்த அந்த வெள்ளம் மறுபுறமாக அது அப்படியே வளைந்து இன்னும் ஒரு பாதை எடுக்கிறது. அப்படியே பார்த்து கொண்டிருக்கையில் அது ஒரு கிராமத்தை, அது ஒரு ஊரை, இப்படி மக்கள் மீதான பல்வேறு சேதங்களை உருவாக்கக்கூடியதாக மாறிய ஒரு அதிசயமான அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் கண்டு எங்களுடைய உள்ளத்திலே வெள்ளத்துக்கும் நீருக்கும் காற்றுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தமான அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அவனுடைய சக்தி எப்படியானது என்ற ஈமானிய உணர்வுகளை கட்டி எழுப்ப வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, இயற்கை கிடையாது. இயற்கையால் வெள்ளம் வருவதில்லை, இயற்கையால் மழை பொழிவதில்லை, இயற்கையால் பூமி ஆடுவதில்லை, இயற்கையால் மண் சரிவு வருவதில்லை. அனைத்தும் அல்லாஹ்வினது ஏற்பாடாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஈமான் இல்லாத பொழுது அது அவர்களுக்கு தண்டனையாக அமையலாம். ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வினது அருள், அல்லாஹ்வினது இரக்கம் அது சோதனையாக மாறுகின்றது. எனது அடியார்கள், என்னை நம்பியவர்கள், என்னை சுஜூது செய்பவர்கள், என்னை நெருங்கக்கூடியவர்கள் என்ற அந்த இரக்கம் அவர்களுக்கு அதை அல்லாஹ் சோதனையாக ஆக்குகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்புதான் நல்லவர்களுக்கு, மூமின்களுக்கு சோதனையாக ஆக்கி சோதனைகளை அனுப்புகின்றான். அதனால தான் இஸ்லாம் சோதனையின் பொழுது நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் எதனை புரிய வேண்டும், எதனை நாங்கள் விளங்க வேண்டும், எதை நாங்கள் படிப்பினையாக கொண்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற பல்வேறு பாடத்திட்டங்களை அல் குர்ஆன் பேசுகின்றது. நாங்கள் ஒரு விளையாட்டாக அல்லது பொழுதுபோக்காக அல்லது ஒரு கண்காட்சியாக நாங்கள் ஆக்கிவிடாமல் படிப்பினை உள்ளவர்களாக எங்களை நாம் மாற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அவன் வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது இன்ன ஃபிஸ் ஸமாஇ வல் அர்தி லஆயாத்தின் லில் முஃமினீன், வானத்தில் பூமியில் மூமின்களுக்கு பல அத்தாட்சிகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். வமா யபுஸ்ஸு மின் தாப்பா ஆயாத்துல் லிகௌமி யூகினூன், உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள், ஊர்வனைகள், கால்நடைகள், அவைகளெல்லாம் பூமியிலே வாழ்வது, நடந்து செல்வது, அவைகள் இடமாறுவதெல்லாம்
உறுதிமிக்க மனிதர்களுக்கு நாங்கள் பாடமாக வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்களை ஆழமாக சிந்திக்க வேண்டும். குர்ஆன் ஒரு ஆயத்தை எவ்விதமாக அது முற்றுப்புள்ளி வைக்கின்றது, முடிவுரைக்கு வருகிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். வானம் பூமி பற்றி அதன் அத்தாட்சிகளை சொல்கிறான். மூமின்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. எப்பொழுதும் எதுவும் ஈமானுடைய பார்வையோடு பார்க்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த ஈமானுடைய பாடத்தை நாங்கள் படித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்கின்ற பொழுதும் அதிலே உறுதிமிக்க நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பாடங்கள் இருக்கிறது என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா மனித படைப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது வமின்ஹும் மை யம்ஷி அலா ரிஜ்லைன், இரண்டு கால்களால் நடக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். வமின்ஹும் மை யம்ஷி அலா பத்னி, தனது வயிற்றால் நடந்து செல்லும் ஊர்வனைகள் படைப்புகள் இருக்கின்றன. வமின்ஹும் மை யம்ஷி அலா அர்பஇன், நாலு கால்களால் நடக்கின்ற பிராணிகளை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். பாருங்கள், மனிதன் சிறந்தவனா, மனிதன் திறனுள்ளவனா அல்லது பாம்பு திறனுள்ளதா என்றால் பாம்பு திறனுள்ளது என்பதை காட்டுகிறது. மனிதனுடைய சக்தி ஒரு விதம், அந்த பாம்பு என்பது கால் இல்லை, அதற்கு இரு கால்கள் என்று எதுவும் இல்லை. ஆனால் மனிதனை விட அல்லது நாலு காலால் ஓடும் இதர படைப்புகளை விட வேகமாக உயரங்களை மலைகளை தடை தாண்டி அது ஓடி செல்கின்றதே. சுபஹானல்லாஹ். அந்த பாம்பை படைத்தவன் யார்? அந்த பாம்பை வயிற்றால் நடக்க வைப்பவன் யார்? அவன்தான் காலிக் குல்லி ஷை, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, கௌரவமான நிலையிலே நிமிர்ந்து நின்று அவன் வீர நடை போட்டு நடக்கின்ற ஒரு விதமான பண்பை வைத்து படைக்கப்பட்டவன் தான் அந்த மனிதன். அவன் மிக மரியாதையோடு கௌரவத்தோடு இரண்டு கால்களால் அவன் பூமியிலே நடக்கின்றானே. சுபஹானல்லாஹ். நடப்பதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட கால் வளம், அந்த கால் பாதங்களின் வளம், அது அமைக்கப்பட்டிருக்கும் முறை ஒவ்வொன்றையும் நாம் படம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எப்படி மனிதனை உருவாக்கி இருக்கிறான். தாயுடைய வயிறு என்பது மிக இறுக்கமான ஒரு இடம், அது ஒரு சுருக்கமான இடம், வெளிச்சமற்ற இருள் நிறைந்த இடம். அங்கு தயாரிப்பாளர்கள் அல்லது தயாரிக்கும் ஆயுதங்கள் அற்ற இடம். ஃபி துலுமாத்தின் ஸலாஸ், மூன்று இருள்களில் வைத்து மனிதர்களை நாம் படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அங்கு அதை உருவாக்குகின்ற கருவிகள் இல்லை, தயாரிக்கும் மனிதர்களோ அல்லது வேறு யாரும் அங்கு இல்லை. மிக நெருக்கடியான இடத்தில் வைத்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு மனித உருவத்தை, மனித தோற்றத்தை, கண்களை, காதுகளை, உறுப்புகளை படைத்தானே அந்த ரப்புல் ஆலமீன். அப்படியான கால்களால் நடக்கும் மனிதன், நாலு கால்களால் நடந்து வாழும் மிருகங்கள், இவைகளிலெல்லாம் உறுதி கொள்பவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்கின்றான். வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றதே. சுபஹானல்லாஹ். பகலானா லைட் எல்லாம் ஓப் பண்றோம், இரவானா நாங்க வெளிச்சத்துக்காக லைட்டை நாங்க போட்டுக்கொள்றோம், தூங்குற நேரத்தில் மங்கலான வெளிச்சத்தில் தூங்க ஆரம்பிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலை இரவிலும் இரவை பகலிலும் நுழைவிக்கின்றானே, ஒரு கணம் சிந்திக்கின்றோமா? எப்படி இது வருகிறது? எப்படி இரவு பகலாக, பகல் இரவாக மாறுகிறது என்று சிந்திக்கின்றோமா? அன்பார்ந்தவர்களே, இயற்கை கிடையாது. இரவு பகல் இயற்கையாக வருவதில்லை, அது ஒன்றோடொன்று தானாக நுழைவதில்லை. படைத்தவனான அல்லாஹ் இரவாக ஆக்கி தூக்கத்தை தருகின்றான். وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا, இரவை திரையாக, உங்களுக்கு தூக்கத்தை ஓய்வாக நாமே ஆக்கினோம் என்று சொல்கின்றான்.
சகோதரர்களே, இரவும் பகலும் மாறுவது அத்தாட்சி. வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ, அல்லாஹு தஆலா மிர் ரிஸ்கின், வானிலிருந்து மழையை பொழிய வைத்து உங்களுக்கு அதனால் தானியங்களை உருவாக்கி உணவளிப்பதும், ஃபாஹியா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, பூமியெல்லாம் இறந்த பிறகு செத்த பிறகு உங்களுக்கு அவற்றை உயிர்ப்பித்து தருவது எல்லாமே. வத்தஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றுக்களை அல்லாஹ் அவன் வீச வைப்பதெல்லாம் ஆயாத்துல் லிகௌமி யஅகிலூன், புத்திசாலிகளுக்கு படிப்பினைகள் இருக்கிறது, அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே மூமின்களாக இருந்து அத்தாட்சிகளை புரிய வேண்டும். உறுதிமிக்க நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து அவனது ஆயாத்துக்களை படிக்க வேண்டும். சிந்தனையாளர்களாக இருந்து ரப்புடைய அத்தாட்சிகளை நாங்கள் படித்து விளங்கி நமது உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய வல்லமையை நாங்கள் விளங்கி எங்களுடைய வாழ்க்கையை அவனோடு நெருக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைக்க வேண்டும். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், இந்த பிரபஞ்சத்திலே ஆகாயத்திலே நாம் அவர்களுக்கு எங்களது அத்தாட்சிகளை காண்பிக்கின்றோம். வஃபி அன்ஃபுஸிஹிம், அவர்களிலும் எங்களுடைய அத்தாட்சிகள் நிறைய காண இருக்கின்றது. எதற்காக? ஹத்தா எதபையன லஹும், அடியார்களுக்கு விளங்க வேண்டும், தெளிவாக வேண்டும். அன்னஹுல் ஹக்கு, அந்த அல்லாஹ் அவன்தான் உண்மையானவன். இந்த உலகத்துக்கு வேறு எந்த கடவுளும் கிடையாது. இந்த உலகத்தை இயக்குபவர்கள் யாரும் இல்லை. இந்த உலகத்தை வழிநடத்துவது இயற்கை அல்ல, அல்லாஹ் அவனேதான் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த முழு உலகத்திற்கும் எங்களுடைய அற்புதமான அத்தாட்சிகளை காண்பிக்கின்றோம் என்று வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவன் எங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை பற்றி அவன் சொல்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு இவைகளை பாடமாக சொல்கிறது. இவற்றை நாங்கள் கவனத்திலே கொண்டு இதனை நாங்கள் ஈமானுடைய அல்லாஹுடைய தொடர்புக்கான வழியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். வைலுல் குல்லி அஃபாக்கின் அஸீம், பாவம் புரிகின்ற பிழையான கருத்துக்களை கட்டவிழ்த்து விடுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் வைல் என்ற நரகம் நாசம் உண்டாகட்டும். இஸ்மௌ ஆயாத்தில்லாஹி துத்லா அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அல் குர்ஆனிய வசனங்கள் ஓதப்படுகின்றதை அவர்கள் காதால் கேட்கின்றார்கள். இருந்தாலும் சும்ம யுசிரு முஸ்தக்பிரா, அவர்கள் பெருமை அடித்தவர்களாக திரும்புகிறார்கள், மாறுகிறார்கள். லம் யஸ்மஅஹா, அவர்கள் அந்த ஆயாத்துக்களை தன்னுடைய காதினால் கேட்காதவர்களைப் போல. எனவே நபியே, ஃபபஷ்ஷிருஹு பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு நீங்கள் நொம்பலமான வேதனையை கொண்டு நன்மாராயம் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹு தஆலா ஆயாத்துக்களை இறக்கி வைத்தார். வைதா அலிம மின் ஆயாத்தினா ஷைஆ, அப்படிப்பட்ட மனிதர்கள் குர்ஆன் ஆயத்து மூலமாக அல்லாஹ்வினது அத்தாட்சிகள் மூலமாக அவனுடைய விடயங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அவற்றை அவர்கள் கண்டுவிட்டால், அறிந்துவிட்டால், இத்தஹதஹா ஹுசுவா, அவர்கள் கேலி விளையாட்டாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள். வஉலாயிக லஹும் அஸாபும் முஹீன், அவர்களுக்கு கேவலமான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவேதான் இன்று முழு உலகத்திலும் எந்த நாட்டை எடுத்தாலும், அரபு நாடாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடாக இருக்கலாம், இலங்கை நாடாக இருக்கலாம், எந்த நாடாக இருந்தாலும் அங்கு ஒரு விதமான ஆச்சரியத்தக்க அதிசயமான பல்வேறு விடயங்களை, அனர்த்தங்களை நாங்கள் கண்டு வருகின்றோம். வெள்ள பிரளயங்கள், சூறாவளி போன்ற காற்றுக்கள், நிலநடுக்கங்கள், அதே போன்று உயிர் இழப்புகள், பொருள் சேதங்கள் என்று யாரும் காணாத அதிசயங்களை கண்டு வருகிறார்கள். இந்த நாட்டிலும் வரலாறு காணாத ஒரு நிகழ்வுதான்
நம்மை கடந்து சென்ற இந்த அனர்த்தமாக இருக்கிறது. சுமார் ஒரு 600 சொச்சம் உட்பட்ட அதற்கு மேற்பட்டவர்கள் வஃபாத்தாகி மரணமடைந்திருக்கிறார்கள். அதில் முஸ்லிம்கள் எத்தனை என்பது சரியான துல்லியமான கணிப்பு சொல்ல முடியாது. 400 அல்லது 300 400 பேருக்குட்பட்டவர்கள் இல்லை, காணாமல் போயிருந்தார்கள் என்ற செய்தி. அதில் அப்படி என்றால் அவர்கள் இறந்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதும் அது ஒரு செய்தியாக இருக்கிறது. சேதங்கள் எத்தனையோ விதமான அதிசயத்தக்க விடயங்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சோதிக்கப்பட்ட அல்லாஹ்வின் அருளால் சோதனை வந்த மக்களுக்கெல்லாம் அருள் பாலிப்பானாக. அவர்களுக்கு மீள் வாழ்க்கையை அல்லாஹ் விரைவில் கொடுக்க வேண்டும். நல்ல மக்கள், நல்லோர்கள், நல்லதற்காக பணிபுரிந்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 17 கோடி சொத்துக்களை ஒரே நேரத்தில் இழந்திருப்பதை, பல 4-5 கோடிகளை ஒரே நேரத்தில் இழந்திருப்பதை, பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இழந்து அவர்களும் ஒரு பொதுமகனாக உடுப்புகளை வாங்கும் வரிசையிலே, பொருள்களை வாங்கும் வரிசையிலே நின்றிருப்பது என்பது இந்த உலகத்துக்கு தந்த பெரும் பாடமும் வரலாறாக இருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் இந்த கிழக்கு பகுதியிலே வாழுகின்ற நாம் எதிர்பார்த்த ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் அல்லாஹ் எம்மை பாதுகாத்தான். எங்களுக்கு பொருள் வளங்களை அல்லாஹு தஆலா வழங்கி சிறு சிறு தாக்கங்கள் மாத்திரமே ஏற்பட்டன, பெரும் ஆபத்துக்கள் என்று பாதுகாத்தார். எதற்காக? நாம் எல்லோரும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ தெரியவில்லை. அல்லாஹ் அதையும் நமக்கு இந்த அனர்த்தம் வராமல் எம்மை பாதுகாக்கப்பட்டதெல்லாம் அதுவும் அல்லாஹ் ஒரு சோதனையாகவே தந்திருக்கின்றான். எம்மை இப்படியான விடயங்கள் ஏற்படாமல் விட்டதும் எமக்கு சோதனை, அவ்வாறான விடயங்கள் அனர்த்தங்கள் வந்ததும் அந்த மக்களுக்கு ஒரு சோதனையாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஷா வலியுல்லாஹ் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்திலே மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஃபித்னத்துர் ரஜுல் ஃபி அஹ்லிஹி வ வலதிஹி வ மாலிஹி வ நஃப்ஸிஹி என்று அவருடைய குடும்பத்திலே, அவருடைய பொருளிலே, அவருடைய பிள்ளைகளிலே, கண்ணிலே ஏற்படுகின்ற குழப்பம் சோதனை என்ற தலைப்பாக பிரித்து தன்னில் ஏற்படும் சோதனை என்ன என்பதை சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதன் தன்னிலே சோதிக்கப்பட்டிருக்கிறார், தன்னிலே ஒருவர் குழப்ப நிலையில் இருக்கிறார் என்பதன் அர்த்தமும் விளக்கமும் என்னவென்றால் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபித்னத்துர் ரஜுல் ஃபீ நஃப்ஸி பி அன் யக்ஸுவ கல்பு. ஒரு மனிதன் உள்ளம் வன்னெஞ்சமாக கல் நெஞ்சமாக மாறுவது அவருக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனை, குழப்பம் என்று சொல்கிறார்கள். வன்னெஞ்சம் என்றால் என்ன? உள்ளத்திலே நல்ல செய்திகள் உள்நுழையாது, உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அவனால் ஏற்படுத்தப்படுகின்ற அத்தாட்சிகளையோ தண்டனைகளையோ பயங்கரங்களையோ கண்டு மனத்தால் அச்சப்பட்டு கண்களால் கண்ணீர் வடித்து அழுகின்ற அந்த நிலை அவருக்கு ஏற்படாது. மனிதனுடைய கண்களிலே கண்ணீர் வற்றி விடுவதெல்லாம் அவருடைய உள்ளம் கல்லாக மாறிவிட்டது, அவருடைய உள்ளம் வன்னஞ்சம் அடைந்து விட்டது என்பதற்கான அறிகுறி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு உள்ளம் வன்னஞ்சம் அடைந்து ஃபலா யஜிது ஹலாவத்தத் தாஅத், நான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டுமே, எனது வாழ்க்கையை தீனுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்ற இன்பத்தை அடைய மாட்டார். வலல் முனாஜாத், அதே போன்று அல்லாஹ்வின் முன்னிலையிலே ரகசியமாக தக்பீர் கட்டி தொழுவது, அவனோடு உரையாடுவது, அவனோடு முனாஜா செய்வது என்ற இன்பங்களை விட்டும் அவர் தூரமாக்கப்படுவதுதான் ஒரு மனிதர் தன்னில் அவர் குழப்பமடைந்து விட்டார் என்பதற்குரிய வெளிப்பாடு என்பதை இமாம் ஷா வலியுல்லாஹ் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, உலக வரலாற்றிலே அல்லாஹு தஆலா
பல்வேறுபட்ட உலக சோதனைகளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். நாங்கள் எல்லாரும் அந்த சோதனைகளை மறந்து வாழுகின்ற ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இவற்றை அனுப்புகின்றான்? வகஅய்யிம் மின் ஆயா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானத்திலே பூமியிலே எத்தனையோ அவனை புரியும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. யமுர்ரூனா அலைஹா, அவர்கள் அந்த அத்தாட்சிகளை கடந்து செல்கின்றார்கள். வஹும் அன்ஹா முஅரிதூன், ஆனால் அவர்கள் படிப்பினையான பார்வை, படிப்பினையான உள்ளம், படிப்பினையான சிந்தனையற்று செல்கிறார்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களை பற்றி சொல்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே ஏற்பட்ட உலக வரலாறுகள் ஏற்பட்ட விடயங்கள் தான். ஒன்று, நிலநடுக்கங்கள் உலகத்தில் ஏற்பட்டன. 2005ஆம் ஆண்டிலே காஷ்மீர் பகுதியிலே சுமார் 7.6 என்ற அடிப்படையிலே அங்கு அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது. 2006 ஜாவா என்ற ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது 7.7 ஏற்பட்டது. அதே போன்று 7.9 2008ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி சிசுவான் என்ற பெயரிலே அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சீனாவிலே ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் சுமார் 61,000க்கு மேற்பட்டவர்கள் அதிலே உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே போன்றுதான் வெள்ளப்பெருக்கு என்பது உலகத்தில் ஏற்பட்ட பெரும் அல்லாஹ்வினுடைய ஒரு சோதனையாக அமைந்திருக்கின்றது. 1931ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் சுமார் 8 லட்சத்திலிருந்து 40 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அந்த வெள்ளத்தினால் உயிரிழக்க வேண்டி ஏற்பட்டது. 1988 சீனாவிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கம் சுமார் 14 மில்லியன் மக்கள் அதனால் உயிரிழக்க வேண்டி ஏற்பட்டது. 2000ஆம் ஆண்டு மொசாம்பிக் என்ற பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதிலே சுமார் அது எண்ணிலடங்காத பெருமளவான மக்கள் அதிலே அழிந்தார்கள். பல பகுதிகளிலும் அதனால் நிலநடுக்கங்கள் ஏற்பட காரணமாக அமைந்தது. எரிமலைகள் வெடிப்பது, அதுவும் உலகத்திலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அவனுடைய அத்தாட்சிகள் மக்கள் புரிவதற்காக உருவாக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. உலகத்திலே இப்படியான எரிமலைகள் உருவானது. சுனாமி என்ற பெயரால் உலகத்திலே பல சம்பவங்கள் நடந்தன. அதில் ஒன்றுதான் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இலங்கை, இந்தியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் சுமார் 11 நாடுகள் அல்லாஹ் தஆலா ஆட்டம் காண வைத்தான். உலகத்தில் என்ன நடந்தது? சுப்ஹானல்லாஹ். சுமார் 40,000க்கு மேற்பட்டவர்கள் அதில் உயிரிழக்க வேண்டி வந்தது. அதைவிட கூடுதலான அளவும் கணிப்புகள் சொல்கிறது. 6,000க்கு மேற்பட்டோர்கள் காணாமல் போனார்கள். 15,000க்கு மேற்பட்டோர் அதனால் பல பாதிப்புக்குள்ளானார்கள். 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இடங்களை எல்லாம் விட்டு அவர்கள் இடமாற வேண்டி ஏற்பட்டது. 11 துறைமுகங்கள் அப்படி அழிக்கப்பட்டன. 59 பாடசாலைகள், இவ்வாறான பல்வேறு கணிப்புகளோடு அந்த சுனாமி வந்து சென்றது. இப்படியெல்லாம் உலக வரலாற்றிலே எரிமலை வெடிப்பதும், சுனாமிகள் வருவதும், சூறாவளி வருவதும் என்று அல்லாஹ் தஆலா அனுப்பி கொண்டிருக்கிறான். அல் குர்ஆன் சொல்கிறது, வமா நுர்சிலு, நாங்கள் இந்த காற்றுக்களை, புயல்களை அனுப்புவதில்லை, இல்லா தஹ்வீஃபா, உங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வினது அச்சத்தை உருவாக்குவதற்காகவே. ஆகவே எம்மில் எத்தனை பேர் அச்சமடைந்திருக்கின்றோம், எத்தனை பேர் இறையச்சம் அடைந்திருக்கின்றோம், எத்தனை பேர் நாம் இன்று நாங்கள் பார்க்கலாம். மிகவுமே வெளிச்சத்தோடு இருந்த பஜார்கள், இடங்கள் எல்லாம், உள்ளிருந்த பொருட்கள் எல்லாம் வெள்ளங்களாக, குப்பை கூலங்களாக நிறைக்கப்பட்ட காட்சிகளை கண்டோமே. ஏன் நாம் படிப்பினை பெறக்கூடாது? அல்லாஹு தஆலா அவனுடைய அருளால் பாதுகாத்து வைத்திருக்கிறானே. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் படிப்பினை அடைவோம். இருந்த போதிலும் அல்ஹம்துலில்லாஹ், எமது கிழக்கு பிராந்தியத்திலே கிழக்கு மக்கள், அம்பாறை மாவட்டம்,
அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டம் என்று இந்த கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள அதிகமான முஸ்லிம் சமூக சகோதரர்கள் இன்னும் ஏனையவர்களும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறந்த முறையிலே எல்லா விதமான நிவாரண பணிகளிலும் அதே போன்று அதாவது மக்களுடைய வீடுகள் இடங்களை துப்புரவு செய்யும் பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கெல்லாம் பொருளிலும் உடலிலும் பரக்கத்தையும் அருளையும் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சதக்காக்களை நாங்கள் அதிகம் வழங்கி இருக்கின்றோம். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். ஒரு 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 நெல்லால் 7 உருவாகி அதிலிருந்து 700 நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்படுகிறது. அதுபோன்றுதான் நாங்கள் கொடுத்த ஒரு பணம் அது 7 முதல் 7 லட்சம் வரை அல்லாஹு தஆலா இரட்டிப்பாக்கின்றான். அவன் நாடினால் அதைவிட நமக்கு கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்து அவனை பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை லேசாக்கின்றான். யாரெல்லாம் கஞ்சத்தனத்தோடு இருந்தார்களோ மறுமையை பொய்ப்படுத்தினார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நரகத்தை லேசாக்கி விடுகின்றான். ஒரு பொழுதும் சேமித்து வைத்த பொருள் நரகத்தை விட்டும் அவர்களை தற்காத்து விடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், மௌத் வர முன்னால் உங்களுடைய சொத்துக்களை செலவழியுங்கள் என்று சொல்கின்றான். வஅன்ஃபிகு யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு, நீங்கள் செலவழியுங்கள். கப்ல அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஆ, பரிந்துரையோ அல்லது யாரும் யாருக்கு உதவி செய்வதென்பதோ வியாபாரங்களோ இல்லாத அந்த மறுமை நாள் வர முன்னர் நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சஹீஹான புகாரியிலே பதிவான ஹதீஸ், கியாமத்துடைய நாள் வராது ஹத்தா யுக்ஸிர ஃபீக்கும் அல் மால், நீங்கள் எல்லோருமே பொருளாதாரத்தால் அதிகரிப்பீர்கள். ஃபயஃபீத், அது அப்படியே அதிகரித்து அளவுக்கு அதிகமாக பொருளாதாரம் பெருகும். ஹத்தா யஹும்ம ரப்புல் மால், அந்த பொருள் சொந்தக்காரன் அவர் கவலை அடைவார், உறுதி கொள்வார். மை யக்பலு சதகதா, அவருடைய சதக்காவை ஜகாத்தை யார் ஏற்றுக்கொள்வார் என்று கவலைப்படுவார். வஹத்தா யுரிலஹு அலை, கொண்டு அதை எடுத்து சென்று சொல்லுவார், சகோதரரே இது என்னுடைய சதக்கா, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுவார், லா அரபலி, எனக்கு எந்த தேவையும் கிடையாது சகோதரரே, உங்களுடைய சதக்காவை உங்களுடைய ஜகாத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுவார் என்று ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நாம் எல்லோரும் தேவையான நேரத்தில் செய்வதுதான் சிறந்த சதக்கா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வினது தூதரே, ஐயு சதகா அஅஸமு அஜ்ரா, சிறந்த சதக்கா எது என்று கேட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன் துஸத்திக், நீ அதாவது சதக்கா கொடுக்க வேண்டும். வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன், நீ ஆரோக்கியமான பொருளாதார நிலையோடு இருக்கின்ற வேளையில் நீ தக்ஷல் ஃபக்ர, வறுமையை பயந்தவனாக, வதஅமலுல் கினா, செல்வத்தை நீ ஆசை வைத்தவனாக இருக்கும் பொழுது நீ கொடுக்கின்ற தர்மம், கொடுக்கின்ற ஜகாத் அதுதான் சிறந்த கூலிக்குரியது என்று ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு, வலா தும்ஹில், மனிதனே நீ காலதாமதம் செய்யாதே. ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், உயிர் உன்னுடைய தொண்டை குழியை வந்தடைகின்ற வரை, குல்த, நீ அந்த நேரத்திலே சொல்வாய், லி ஃபுலானின் கதா வலி ஃபுலானின் கதா, இன்னார் இன்னாருக்கு என்னுடைய சொத்துக்களை கொடுக்கின்றேன் என்று சொல்லுவாய். வகது கான லி ஃபுலான், ஆனா உன்ன சொத்தெல்லாம் உன்னுடைய மௌத்தோடு யாருக்கோ உரித்தானதாக மாறிவிடுகின்றது. ஆகவே மனிதா, தேவையின் பொழுது நீ செலவழி என்றுதான் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சிறந்த சதக்கா எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் கொடுத்த பதிலாக இருக்கின்றது. ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் உதவியினால் பல தாராளமான சதக்காக்கள், அதாவது அனர்த்தத்தை அடிப்படையாக கொண்டு நிவாரணங்கள் பொருள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியான அவற்றை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கும் எதிர்காலத்திலே வாழ்க்கையில் எங்களுடைய ஊர், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமூகம் என்ற வகையில் அல்லாஹ் அவன் பாதுகாப்பு அளிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே நாங்கள் எல்லா நேரத்திலும் இத்தகைய விடயங்களில் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த சகோதரர்களையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, இந்த அனர்த்தத்தின் பொழுது யாரெல்லாம் அதில் மூழ்கி ஷஹீதானார்களோ, பல எண்ணிக்கை இருந்தாலும் முஸ்லிம்கள் ஈமானோடு ஷஹீதான அப்படிப்பட்ட எமது சகோதரர்களை நினைத்து நாங்கள் மறைவான ஒரு ஜனாசா தொழுகை நடாத்தப்பட வேண்டும் என்பது அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவும் தன்னுடைய அறிக்கை அது அண்மையில் அது வழங்கி இருந்தது. அந்த அமல் பல இடங்களிலும் நடைபெற்று இருக்கிறது. அந்த வகையிலே தான் நாமும் இன்று எமது தொழுகை முடிந்தவுடனே மறைவான தொழுகை நாம் தொழுது அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்திப்போம். அல்லாஹு தாலா வெகு விரைவில் அவர்களுக்கும் மிக அழகான ஆரோக்கியத்தையும் எங்களுக்கும் அல்லாஹ் உலகிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். யா அல்லாஹ், எம் அனைவரது பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய பாவத்தினால் யா அல்லாஹ் அழிவுகளையோ நாசங்களையோ அனர்த்தங்களையோ யா அல்லாஹ் நீ அனுப்பிவிடாத. யா அல்லாஹ், முடிந்தது என்று எண்ணினாலும் மீண்டும் மீண்டும் எங்களை அது அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ், நாங்கள் உன்னை சரியாக பயப்படவில்லை. யா அல்லாஹ், உனக்கு பாவம் செய்வதிலே நாங்கள் பின் தயங்கவில்லாமல் யா அல்லாஹ் பாவம் செய்வதிலே நாங்கள் இன்னும் தயக்கம் காட்டவில்லை. யா அல்லாஹ், கடமைகளை நாங்கள் அலட்சியம் செய்கிறோம். யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. யா அல்லாஹ், நாங்களே பிழையாக நடந்து எங்களுக்கு அழிவுகளை நாங்களே தேடிக்கொள்ளாமல் எங்களை தற்காத்து விடு. யா அல்லாஹ், உனது கோபத்துக்கு முன்னால் எங்களுடைய எதுவுமே செல்லுபடியாகாது. யா அல்லாஹ், அது காற்றையோ மழையையோ யா அல்லாஹ் தடுத்து நிற்காது. யா அல்லாஹ், நாங்களுடைய அடிமைகள். யா அல்லாஹ், உலகமே ஆடிக்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், உலகம் ஆட்டங்கண்டு விட்டது. யா அல்லாஹ், பாவம்தான் அனைத்திற்குமான அடிப்படை. யா அல்லாஹ், நல்லவர்கள் சென்று விட்டார்கள். யா அல்லாஹ், குழந்தைகள் சென்று விட்டார்கள். யா அல்லாஹ், ஏழைகள் அழிந்து விட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவனாய் இருக்கிறாய். யா அல்லாஹ், உனது சமூகத்துக்காக அழுவதை, உனது சமூகத்துக்காக நாங்கள் அலைந்து பாடுபடுவதை நீ விரும்புகிறாய். யா அல்லாஹ், எங்களால் முடிந்ததை செய்தோம். யா அல்லாஹ், அதை நீ இஹ்லாசுள்ள ஒரு செயற்பாடாக நீ ஏற்று எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ويا أيها الناس اتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، حيث قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله، عليكم بالصدقة علانية، سرا وعلانية، فإن الصدقة تطفئ غضب الرب وتدفع ميتة السوء، وإن الله عز وجل يعطيهم أجرا عظيما ويضاعفه من لدن أجرا عظيما، كما قال تعالى، حيث يقول تعالى: مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. وعن أبي هريرة رضي الله عنه قال: جاء رجل إلى رسول الله صلى الله عليه وسلم قال: سأل أي الصدقة أعظم أجرا يا رسول الله؟ قال: أن تصدق وأنت صحيح وشحيح تخشى الفقر وتأمل الغنى فلا تهمل حتى إذا بلغت الحلقوم قلت: اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول، وأعوذ بك من النار وما قرب إليها من قول. رواه البخاري. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே,
لفلان كذا ولفلان كذا وقد كان لفلان، رواه البخاري في صحيحه، أو كما قال عليه الصلاة والسلام. جعلنا الله ممن اتبع القرآن وحديثا وفاز بالدرجات الأولى، آمين يا رب العالمين. فالله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وعن جميع المؤمنين والمسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك وسلم عليه. يا أيها الناس اتقوا الله تعالى في السر والعلن، إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. قال الله سبحانه وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. لبيك يا ربنا، اللهم صل على محمد وبارك وسلم عليه. ورضى اللهم عن الخلفاء الأربعة، عن أبي بكر الصديق، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله، وعن أزواج النبي أمهات المؤمنين، وعن الصحابة كلهم أجمعين، ورض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. لا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.